படைத்த இறைவனுக்கு வணக்கம். நான் கற்ற கல்விக்கு வணக்கம். என் இனிய மாணவ செல்வங்களே, வித்யாலட்சுமி பள்ளியின் தமிழாசிரிய நளினியின் இனிய வணக்கம். 16 செல்வங்கள் என்பதும் நாம் 16 குழந்தைகள் பெறுவது என்று நினைக்கிறோம். அது தவறு. 16 செல்வங்கள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக காணலாம். வாருங்கள். முதலாவது கல்வி. என்றும் அழியாத கல்வி செல்வத்தினை நாம் பெற வேண்டும். இரண்டாவது நட்பு. என்றும் துன்பம் வரும்போது உதவ மனம் கொண்ட நல்ல நண்பர்களை நாம் பெற வேண்டும். மூன்றாவது குறையாத வலிமை. நல்ல உடல் வலிமையும் மன வலிமையும் நாம் பெற வேண்டும். அடுத்து போகாத இளமை. என்றும் நீண்ட ஆயுளோட இளமையோடு வாழணும் என்ற ஆசை. அடுத்து புகழ். மென்மேலும் புகழினை பெற வேண்டும் என்பது. அடுத்தது சலிக்காத வாழ்வு. என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு சலிப்புத்தன்மை இல்லாமல் வாழ்க்கையை இன்பத்தோடு வாழணும் என்ற எண்ணம். அடுத்து அன்பு அகலாத துணை. என்று அன்பு அகலாத துணைனா நல்ல கணவன் அல்லது மனைவி பெறுவது. அடுத்தது தவறான சந்தானம் அப்படின்னா நல்ல மகிழ்ச்சியுடைய குழந்தைகளை நாம் பெறுவது. அடுத்தது தளராத கீர்த்தி. கீர்த்தினா செல்வம். என்றும் அழியாத செல்வத்தினை நாம் பெற வேண்டும். அடுத்து மாறாத சொல் அப்படின்னா நம்ம வாக்கு தவறாமையே இருக்க வேண்டும். நம்ம சொல்லக்கூடிய சொல் அந்த வாக்கினை நாம காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து தளராத கொடை. தளராத கொடைனா மற்றவர்களுக்கு நாம் உதவக்கூடிய உதவி அதாவது ஈகை. என்றும் நாம் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது தொலையாத நிதி. என்றும் செல்வத்தினை பெற்று நாம் வாழ வேண்டும். அடுத்தது நேர்மை. நேர்மைனா உண்மை உள்ளவர்களாக எல்லா இடத்திலும் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது துன்பம் இல்லாத வாழ்வு. அதாவது கழுகு எப்படி பறந்து பறந்து மேலே சென்று வானத்தின் உயரத்தையும் மிஞ்சி செல்கிறதோ அதுபோல நம் துன்பத்தினை போக்கக்கூடிய தன்மையினை நம்ம கொண்ட வாழ்க்கையினை வாழ வேண்டும். அடுத்து இறுதியாக இறையாண்மை. நல்ல இறைவன் செல்வத்தை பெற்று இறைவனுடைய அருளோடு வாழ வேண்டும். அடுத்த காணொளியில இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோட காணலாம். நன்றி, வணக்கம்.